ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு மீன லக்னம். இந்த மீன லக்னத்திற்கு குருவுடைய அதிசார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மீன லக்னம்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்க? பிறப்பு லக்னம் உங்களுக்கு மீன லக்னமா, பிறப்பு ராசி உங்களுக்கு மீன ராசியா, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய பலன் இப்போ உங்களுடைய அட்சய லக்னம் மீன லக்னம் போகிறவங்களுக்காக தான். இந்த பொதுவாக இந்த அட்சய லக்னம்னா என்ன? நம்மளுடைய பிறப்பு லக்னத்திலிருந்து ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஒரு 3 டிகிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நகரக்கூடிய அதில் ஒரு 10 வருடத்திற்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது மாறும். அப்படி மாறக்கூடிய அந்த லக்னம் தான் வளரும் லக்னம், அட்சய லக்னம் அப்படின்னு சொல்கிறது. அந்த அட்சய லக்னத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் பார்க்குறோம். அதன்படி பார்க்கும்போது இந்த மீன லக்னத்திற்கு இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குங்க? கடந்த ஒரு 2 வருஷமாக பிரச்சனைகள் என்னதான் குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கடந்த 2 வருட காலகட்டங்களாகவே அங்கே பிரச்சனைகள் அதிகமாக தான் இருந்தது. பட் இப்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். மூச்சு விட்டுக்கலாம், அப்பா பரவாயில்ல, நமக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பாக்கியம், அதாவது பாக்கியத்தை தரக்கூடியவராக மாற போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த பூர்வ புண்ணிய பலம் பொதுவாக கடகத்தில் குரு இருக்கிறது மீனத்துக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க. மனசுக்கு திருப்தியான நிம்மதியான ஒரு தெய்வ அனுகிரகம், நம்ம திருப்தியாக ஒரு ஆசைப்பட்டு ஒரு தெய்வத்தை போய் கும்பிட்றோன்னா அதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு தரக்கூடிய பலன் அப்படிங்கிறது. அதுவும் மீனத்தை பொறுத்தளவில் லக்ன அதிபதியே, இந்த மீனத்தின் அதிபதியே போய் அவங்களுடைய 5ஆம் இடத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நான் பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இது. இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் கவலை பண்ணும், எதுன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள். மற்றதெல்லாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும், ஆனால் அந்த தொழில் மட்டும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்காது. அதனால் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் சொந்த தொழிலுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், வேலையாட்களினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ண முடியாது. அப்போ இல்லை பரபரன்னு நிறைய ஆர்டர் வந்து குவியும், அதை செய்ய முடியாத நைட்டும் பகலும் உழைக்க வேண்டிய ஓடி உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளையும் இங்கே கொடுத்துடும். அதனால் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரம் அப்படிங்கிறது மீனத்துக்கு பெருமளவு அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நன்மைகளை தந்தாலும் தொழில் உத்தியோகம்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு வேலைக்கு போகலை, நான் லீவ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா அங்கே வேலையில் ஆப்படிச்சு விட்ருவாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வேலையும் கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அனாவசியமாக லீவு போடுறத விட்டுடுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் மீன லக்னத்துக்கும் அவர் தான் அதிபதி, தொழில் சார்ந்த 10ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. அதனால் அவர் போய் தொழிலுக்கு எகென்ஸ்டாக இருக்கார். அதனால் தொழிலே அவர் சாதகமாக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ தொழில் சார்ந்த ஒரு நிகழ்வுகளை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கோங்க. சரி, இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மீனத்துக்கு எந்த வகையில் நன்மைகளை தரப்போகுதுன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அதனால தான் குரு பாக்கியமாக வேலை செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னோம். அப்போ பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால ஆலய திருப்பணிகள் செய்வதற்கும் கோயில்களில் ஒரு வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குமான ஒரு காலம். நான் எப்போவோ கஷ்டப்படும் போது நான் ஒரு வேண்டுதலை வச்சுருந்தேன், அந்த கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எனக்கு அந்த வேண்டுதல் வந்து எனக்கு ஞாபகம் வரலங்கிறவங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த கோயிலுக்கு தயவு செஞ்சு இப்போவாது போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த குருவின் அதிசாரம் உங்களுக்கு நிறைய புண்ணிய பலன்களை பெற்றுத்தரப்போகிறது. உங்களுடைய ஆசைகளை அதை நிறைவேற்றப் போகுது. அதுக்கு தெய்வ பலமும் கூட துணை செய்யணும். அதனால் தெய்வத்தை பலமாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த குருவுடைய பார்வை 11ஆம் பாவம், லாபம், மகிழ்ச்சி. அப்போ ப்ரமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். நீங்கள் போய் ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அதனால் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணுறீங்க, 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை விருப்ப திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு பொன்னான நேரம் இந்த நேரம் தாங்க. அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து குரு உங்கள் லக்னத்தையே பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மைங்கிறத முழுமையாக உங்களுக்கு தான் பேசும். ஏன்னா லக்னத்திற்கு அதிபதியே குரு தானே. அப்போ நான் என்னுடைய வீட்டை நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் எவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை குரு அள்ளித்தரக்கூடியவராக இருக்கார். அதனால் உங்களுடைய ஆசை மகிழ்ச்சி பேரின்பத்திற்கான ஒரு சூழ்நிலைகள் வருது. குடும்ப ஒற்றுமைகள் அப்படிங்கிறது சிறக்கக்கூடிய வாய்ப்புகளை தருது. இந்த நேரம் நீங்கள் மகிழ்ச்சியாக
வாழக்கூடிய, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லபடியாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த குருவுடைய அனுகிரகம் பெறணுன்னா உங்கள் மனசார நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, குருவுடைய கோயில்களுக்கு போங்க, உங்களுக்கு பிடித்த உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அந்த குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி. அப்போ சொத்தை பகிர்ந்துக்கணும்னா என்ன பண்ணணுங்க, அந்த கடலை மாவுனால் செய்த இனிப்புகளை நீங்கள் தானமாக கொடுங்க. அது உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டங்கள் குரு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். தொழில் சார்ந்த நிகழ்வுகளை தவிர, அதனால் தொழிலில் மட்டும் புதிய முதலீடுகள் போட வேண்டாம். இப்போ தான் நமக்கு நேரம் நல்லா இருக்கே, புதுசாக தொழில் செஞ்சால் என்ன அப்படிங்கிற எண்ணம் தயவு செஞ்சு வேண்டாம். தொழிலுக்கு ஏற்ற காலம் இது இல்லை. அதனால் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்காதீங்க. அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தொழில் முடக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒப்பந்தங்கள், கையெழுத்துக்கள் போன்ற நிகழ்வுகளில் இப்போ தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப 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 உத்தமம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குருவை கொண்டாடுங்கள். கண்டிப்பாக இந்த காலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.